இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கையில் பேப்பர் இருக்குன்னு தானே எல்லார்ட்டையும் இங்கிலீஷ் பேப்பர்ன்ற ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். சரி, அப்போ அந்த பேப்பரில் வந்து முதலாவது உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 11 வரைக்கும் இருந்திருக்கும். சரி, அப்போ அது லாஸ்ட்டில் வந்து 2 எஸ்ஸே வந்து எழுத வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி எழுதணும். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, ஒரு ஈஸியான கேள்விதான் இது. வந்து கலெக்டிவ் நவுன்ஸோட ரிலேட்டட் ஆயின கேள்வியாக தான் வரும். சரியா, அப்போ ஸ்டார்டிங் எப்போவுமே ஒரு எந்த பேப்பராக இருந்தாலும் ஸ்டார்டிங் கேள்வி வந்து எடுத்த உடனே கஷ்டமாக வராது. சரியா, ஈஸியாக இருக்கிற கேள்விகள் தான் வரும். அப்போ அந்த இதில் உங்களோட சிலபஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலெக்டிவ் நவுன்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் என்ன, அதாவது கூட்டத்தை குறிக்கிற பேருன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ திராட்சை பழம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன, திராட்சையை வந்து ஒரு நாங்கள் ஒரு திராட்சைன்னு சொல்லலாம். சரியா, ஆனால் அது கணக்கு இருக்கைக்குள்ள என்ன சொல்லுவோம், நிறைய இருக்கைக்குள்ள ஒரு குலைன்னு தான் சொல்லுவோம். அப்போ அதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்கும் அதோட குரூப்பிசம் பண்ணி அதுக்கு கொடுக்குற ஒரு பேரைத்தான் கலெக்டிவ் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நவுன்ஸ் வந்து நிறைய சேரக்குள்ள அதுக்கு நாங்கள் கொடுக்க போகிற பேர் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ்ன்னு வருது. சரியா, அப்போ அதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீட் ஆஃப் பேப்பர். சரியா, ஒரு பேப்பரில் வந்து ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய பன்மை வடிவம் எப்படி இருக்கும், ப்ளூரல் ஃபார்ம்னு சொன்னால் உங்களுக்கு சிங்குலரில் தந்திருக்கினா அதுக்குரிய பன்மை வடிவத்தை நீங்கள் எழுத வேணும். அப்போ அது எப்படி வரப்போகுது, ஷீட் ஆஃப் பேப்பருக்கு வந்து ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர்ண்டு வரும். சரி, அதாவது ஒரு ஒரு தாள் பேப்பர், அடுத்தது வரைக்கல பன்மையாக வரைக்கல நிறைய தாட்கள் கொண்ட பேப்பர்ண்டு வரும். சரியா, அதே மாதிரி அடுத்தது பேக் ஆஃப் ரைஸ். சரியா, அதாவது இப்போ அரிசி மூட்டை, ஒரு அரிசி மூட்டைன்னு சொல்லலாம். சரியா, இப்போ நாங்கள் பெரும்பாலும் அரிசி வாங்கிக்கல என்ன, ஒன்றில் 5 கிலோ பேக்காக வாங்குவோம், இல்லாட்டி 10 கிலோ பேக்காக வாங்குவோம். அப்போ ஒரு பேக் பண்ணுறோம், அது மாதிரி அதில் ப்ளூரல் ஃபார்ம் வரைக்குள்ள என்னென்று வரும், பேக்ஸ் ஆஃப் ரைஸ்ன்னு வரும். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் கேக். சரியா, அதாவது ஒரு துண்டு கேக். அப்போ அதில் ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வரப்போகுது, பீசஸ் ஆஃப் கேக்குன்னு வரும். சரி, இங்கே வந்து நாங்கள் நவுனுக்கு வந்து அப்படியே ப்ளூரலாக எடுக்கக்கூடாது. அந்த கலெக்டிவ் நவுன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க போகிற அந்த நவுனுடைய கூட்டத்தை குறிக்கிற பேரை மட்டும்தான் நீங்கள் என்னது ப்ளூரலுக்கு மாற்றணும். அதில் நவுன்ஸை வந்து மாற்றக்கூடாது. உதாரணத்துக்கு பேப்பர், அடுத்தது ரைஸ், அடுத்தது கேக் இருக்குதானே, அதுகளை நீங்கள் மாற்றக்கூடாது. சரியா, அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். ஸ்லைஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு துண்டு. சரியா, பானுண்ட ஒரு துண்டு. அப்போ அதில் ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வரப்போகுது, ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட். சரியா, ரைட். அதே மாதிரி அடுத்தது பேக்கெட் ஆஃப் மில்க். சரியா, அதாவது ஒரு ஒரு பேக்கெட்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு பால் பேக்கெட் வாங்குறோம் தானே, அது மாதிரி. சரியா, ஒரு பேக்கெட் பால். சரி, அப்போ அதில் ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வரப்போகுது, பேக்கெட் ஆஃப் மில்க்ன்றது வந்து பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க்ன்னு மாறி வரும். சரி, சரியா, அப்ப இதை போல உங்களுக்கு சிங்குலர் ஃபார்மில் தந்திருக்கிற கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்வீங்க, ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றக்குள்ள நாங்கள் வந்து அந்த நவுன்ஸ், உதாரணத்துக்கு பேப்பர், ரைஸ், கேக், பிரெட், மில்க்ன்னு இருக்கு தானே, அந்த ஃபார்மை வந்து மாற்றக்கூடாது, அதை ப்ளூரலுக்கு மாற்றக்கூடாது. நாங்கள் எதை மாற்றணும், அந்த குரூப்பிசம், அதாவது கலெக்டிவ் நவுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஐட்டமை வந்து நாங்கள் குரூப்பாக சேர்க்கைக்குள்ள அதைத்தாமே வந்து நாங்கள் என்ன கலெக்டிவ் நவுன் சொல்லி சொல்லுவோம். சரியா, அப்போ அது டெஸ்ட் நம்பர் 1க்குரிய ஆன்சர்ஸ். சரியா, இது ஓகே தானே எல்லாருக்கும், ரைட்? ஓகே, அடுத்தது வந்து டெஸ்ட் நம்பர் 2. டெஸ்ட் நம்பர் 2ல என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா பாருங்க, ரைட் த கரெக்ட் ஆன்டோனம்ஸ் வேர்ட். அதாவது தந்திருக்கிற வேர்டுண்ட எதிர்ச்சொல். சரியா, தமிழ்ல எதிர்ச்சொல்லுவன்னு சொல்லுவோம். அப்ப லீகல்னு சொல்லி சொன்னா சட்ட ரீதியான சட்டத்தோட இணைஞ்சு போற மாதிரியான விடயங்களை லீகல்னு சொல்லுவோம். இல்லீகல்னு சொல்லி சொன்னா அதாவது சட்டத்துக்கு விரோதமான. சரியா, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து லீகல் பிஸ்னஸ் செய்கிறோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மற்றது இல்லீகல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, லீகல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு கவர்மெண்ட்டில் நாங்கள் இப்படி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம்னு சொல்லி பதிஞ்சு அது இந்த
என்ன செய்யணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட கம்பெனிக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கி அதுக்கப்புறமா அதை இங்கிலீஷ்ல நாங்க பிஆர்ன்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு கம்பெனி நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவன் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பினேன். அதோட இயங்குற கம்பெனியா இருந்தா தான் அது ஒரு லீகல் கம்பெனி. சரியா? இல்லீகல் கம்பெனிஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன, அதாவது எங்கட சட்டத்துல வந்து அதை நாங்க பதிவு செய்யாம களவா நடத்தி கொண்டிருக்கிற பிசினஸ் தான் இல்லீகல் பிசினஸ் சொல்லுவோம். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து அது விளங்கி இருக்கு தமிழ்ல லீகலுக்கும் இல்லீகலுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரியா? லீகல்னு சொன்னா சட்டத்தோட இணைஞ்சு நடக்கிறது, இல்லீகல்னு சொன்னா சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறது. சரியா? அடுத்தது கம்ப்ளெக்ஸ். கம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா என்னது, கம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஒரு சிக்கலான அல்லது கடினமானன்னு சொல்லி அதுக்கு தமிழ் வடிவம் வரும். அதுக்குரிய ஆன்டோனம்ஸ் வேர்ட் வந்து கம்ப்ளெக்ஸ், ஈஸின்னு வரும். சரியா? கம்ப்ளெக்ஸ்னா சிக்கல் அல்லது கடினம், அதுக்குரிய எதிர்ச்சொல் ஈஸி, அதாவது இலகுவானது அல்லது லேசானது அப்படியும் சொல்லலாம். சரியா? பிரவீனா? டீச்சர் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் வராதா? சிம்பிளும் எழுதலாம். இதோட இப்ப ஈஸியோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம், சிம்பிள், ஈஸி எதுவும் கொடுக்கலாம். சரியா? சரி, ஜும்ரா? அதுதான் டீச்சர் நானும் கேட்க வந்தேன். ரைட், அது கொடுக்கலாமடா. கம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னா சிக்கலான தன்மை இருக்கிறது. ஈஸி, சிம்பிள் எல்லாம் சேம், ஒரே வேர்ட்ஸ் தானே, அதுல மீனிங் வந்து ஒன்று தானே, ஈஸி சிம்பிள் எல்லாமே. அப்போ அதை நீங்க எழுதலாம். சரி, அப்ப நாங்க இதுல மோஸ்ட்லி எல்லாருமே எழுதக்கூடிய ஆன்சரை தான் இதுல நான் போட்டு நான் ஈஸின்றது. அப்ப அதுவுமே சரியான ஆன்சர் தான். சரி, அடுத்தது ஃபொரின். ஃபொரின்னு சொல்லி சொன்னா இப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், ஃபாரினர்ஸ்னு சொன்னா வெளிநாட்டாக்களை ஃபாரினர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப ஃபாரின்னு சொல்லி சொன்னா வெளிநாடு. சரியா? லோக்கல்னு சொல்லி சொன்னா உள்நாடு. ரைட்? இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள் இல்லை, நாங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளேயே இருக்கிற ஆக்கள்னு சொல்லி சொன்னால் நாங்கள் லோக்கல் பீப்புள்ஸ்னு சொல்லுவோம். ஃபாரின் பீப்புள்ஸ்னு சொல்லி சொன்னால் எங்களோட நாட்டுக்கு வெளியில இருந்து வர்ற ஆக்களை நாங்கள் ஃபாரினர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா, சிங்கப்பூர், மலேசியாவை சொல்லலாம். சரியா? ரைட். அதை மாதிரி அடுத்தது என்கரேஜ். என்கரேஜ்னு சொல்லி சொன்னால் அதாவது நாங்கள் ஒரு ஒரு ஆளை வந்து ஊக்குவிக்கிறத என்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அதுக்குரிய ஆன்டோனம்ஸ் வேர்ட் வந்து எப்படி வரும், என்கரேஜுக்கு டிஸ்கரேஜ்னு வரும். ஒரு ஆளை ஊக்குவிக்கிறது, அடுத்தது ஒரு ஆளை ஊக்குவிக்காமை. சரிதானே? அப்போ அதுக்குரிய தமிழ் வடிவம் பார்த்தீங்கன்னா என்கரேஜ்னா ஊக்குவிப்பம், டிஸ்கரேஜ்னா அதுக்கு எதிர்மாறு. சரியா? அடுத்தது வெற்றி. வெற்றின்னு சொல்லி சொல்லியக்குள்ள எங்களுக்கு தெரியும் வெற்றி, நாங்கள் ஒன்றில் வின் பண்ணுறத வெற்றின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குரிய ஆன்டோனம்ஸ் வேர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபீட். டிஃபீட்னு சொல்லி சொன்னால் என்ன, தோல்வி. சரி, அது தமிழ் வடிவம் வேணும்னு சொன்னால் எழுதி கொள்ளுங்க. நார்மலாக அது வாசிக்கவே உங்களுக்கு அதில் இங்கிலீஷ் விளங்கும். லீகல்ண்டா சட்டத்துக்கு, சட்டத்தோடு இணைந்து நடக்கிறது. இல்லீகல் சட்டவிரோதம். கம்ப்ளெக்ஸ் கடினம், ஈஸி இலகு. ஃபாரின் வெளிநாடு, லோக்கல் உள்நாடு. என்கரேஜ் ஊக்குவித்தல், டிஸ்கரேஜ் ஊக்குவிக்காமை. சரியா? விக்ட்ரி வெற்றி, டிஃபீட் தோல்வி. சரியா? ஓகேயா? ஓகே, ரைட். ஆல்ரெடி நீங்களும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்பீங்க தானே பேப்பர். சரி, அதையே கரெக்ட் பண்ணலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்குள்ள அல்லது நீங்கள் எழுதியிருக்கிற ஆன்சரை விட மேலதிகமாக ஏதாவது இதில் இருக்குமா இருந்தால் அதையும் நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 3. சரியா? மோஸ்ட்லி டெஸ்ட் நம்பர் 1ம் டெஸ்ட் நம்பர் 2மே வந்து ரொம்ப கஷ்டமாக வராது. சரி, ஓரளவு ஈஸியான கேள்வியாக தான் வரும். அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடணும். மேக்ஸிமம் அதில் வர்ற ஃபுல் மார்க்ஸும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் ஸ்பீடாக செய்யக்குள்ள அது ஈஸியான கேள்வின்றாலும் 1க்கு 2 தடவை செக் பண்ணி போட்டு ஆன்சர்ஸை போடணும். சரியா? ரைட். அடுத்தது fill in the blanks with the correct form of the verb given within brackets. சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே வந்து ஒரு டேஷுக்கு பக்கத்தில் ஒரு பிராக்கெட்ல வந்து ஒரு வேர்ப் வந்து கொடுத்திருக்கணும். அந்த வேர்ப் வந்து எந்த ஃபார்மேஷன்ல வரும், கரெக்ட் ஃபார்மா நீங்க அதை மாத்திட்டு அதை சரியா இதுல எழுத வேணும். சரியா? சரி, அப்ப முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா ரோய் டேஷ் அ பியூட்டிஃபுல் கைட் எஸ்டர்டே. சரி, அப்ப ரோய்ன்றவர் வந்து என்ன செய்யறார், ஒரு அழகான பட்டம் ஒன்றை நேற்று செய்திருக்கிறார். சரியா? அப்ப இது என்ன, ஒரு பாஸ்ட் டென்ஸ். ரைட்? அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்க வந்து கட்டாயம் என்ன சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். அப்ப அதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
சரியா? அப்ப இதுக்கு நாங்க வாஸ் வந்து பாவிக்க தேவையில்லை. சரியா? அப்ப நாங்க டிரெக்டா ஃபாஸ்டன்ஸ் நேரடியா வருது தானே. அப்ப அதனால நாங்கள் ரோய் மேட் அ பியூட்டிஃபுல் கைட் எஸ்டர்டே. அப்ப நேற்று வந்து ரோய் என்றவர் என்ன செய்யறாரு, ஒரு பட்டம் ஒன்று கட்டி இருக்கிறார். சரியா? அப்ப இதுல நாங்க வந்து கவனிக்கணும், மேக்குன்றது ஒரு வேர்ப், ரைட்டா? அப்ப அந்த வேர்பை வந்து நாங்க அதுல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிக்குள்ள நாங்க அதுல V3, அதாவது வேர்புண்ட தேர்ட் ஃபார்மேஷன் தான் நீங்க கொண்டு வந்து எழுதுவோம். சரியா? மேக்குன்றதா மேக் உருவாக்குறது. அப்ப அது ஒரு நார்மலா சிம்பிள் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு வேர்ப்னு வச்சுக்கொள்வோம். சரியா? அப்படி இருக்கக்குள்ள அது நாங்க பாஸ்ட் டென்ஸுக்கு வரைக்குள்ள அது நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி இருக்குது. சரியா? அப்ப அதனால மேக்க வந்து நாங்க சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்போம். அப்ப மேக்குரிய சரியான பாஸ்ட் டென்ஸுக்குரிய வேர்ட் வந்து மேடுன்னு வரும். சரியா? ரைட். அடுத்தது, when the teacher entered the classroom, the students were dash an activity. சரியா? அதாவது டீச்சர் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ள என்டர் பண்ணேக்குள்ள பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்திருக்கணும், ஏதோ ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டு இருந்திருக்கணும். சரியா? ரைட். அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சாரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அதாவது டீச்சர் வந்து வாரா, டீச்சர் வரைக்க பிள்ளைகள் ஒரு விஷயத்த செய்து கொண்டு இருக்கணும். அப்போ ஒரு வேலையை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நடந்திருக்குது, ஆனா என்ன பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்த செய்து கொண்டு இருந்திருக்கணும். அப்போ செய்து கொண்டு இருக்கிறதுக்குள்ள அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ச்சியா நடக்கிற மாதிரி. சரியா? பாஸ்ட் டென்ஸ் நார்மலா நடந்து முடிஞ்ச விஷயம். ஃபியூச்சர் டென்ஸ்னா இனிமே தான் நடக்க போறத ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இங்க டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு என்டர் பண்ணக்குள்ள பிள்ளைகள் எல்லாருமே ஏதோ வேலை செய்து கொண்டு இருந்திருக்கணும். சரி, அப்ப டீச்சர் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ள என்டர் ஆகிட்டா, அதால அது பாஸ்ட் டென்ஸ். சரி, என்டர் ஆகிட்டா, ஆனா பிள்ளைகள் வந்து ஏதோ இப்ப வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கணும், அதால இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குள்ள வரும். சரியா? அப்ப டூன்ற வேர்ப் வந்து டூயிங் சேஞ்ச் ஆகும். ரைட். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், மை அங்கிள் இஸ் அ டூர் கைட் அண்ட் ஹி யூஸ்வலி டேஷ் அரவுண்ட் த கண்ட்ரி. சரியா? அதாவது என்னுடைய மாமா. சரி, அங்கிள்னு சொல்லிச்சுன்னா மாமான்னு இருப்போம். ரைட். அப்ப என்னுடைய மாமா ஒரு சுற்றுலா வழிகாட்டி, டூர் டூர் கைடுன்னு சொல்லிக்கல அவரை நாங்கள் சுற்றுலா வழிகாட்டின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரியா? அப்ப அவர் ஒரு சுற்றுலா வழிகாட்டி. ஹி யூஸ்வலி ட்ராவல்ஸ் அரவுண்ட் த கண்ட்ரி. அப்ப இங்க பார்க்கணும், யூஸ்வலி வந்து நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா அது வந்து எப்பவுமே அவர் ஒரு டூர் கைடா இருக்கிறபடியால அவர் எப்பவுமே என்ன செய்வார், இந்த நாட்டை வந்து சுற்றி வந்து கொண்டே இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கு கீழே கூட்டிக் கொண்டு போய் அதை பற்றி காட்டணும். டூர் கைடுன்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் பற்றின விஷயங்களை வந்து கஸ்டமர்ஸுக்கு விளங்கப்படுத்துறவரை தான் டூர் கைடுன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய்க்க என்ன செய்வார், அந்த நாட்டை பற்றின விடயங்களை வந்து அவரோட வர கஸ்டமர்ஸுக்கு வந்து அதை விளங்கப்படுத்தி காட்டுவார். அப்ப அதால இது எப்பவுமே நடக்கிறபடியால இது வந்து என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது. அப்ப அதால இந்த verb travelன்றது travels வரும். சரியா? ஏன் யூஸ்வலின்னு சொன்னா எப்பவுமே வளமையா நடக்கிறபடியால travels வருது. ஓகே, ரைட். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், வி hurried டு த ஸ்டேஷன் பட் த ட்ரெயின் ஹேட் டேஷ் த ஸ்டேஷன். சரியா? நாங்க வந்து ஆம், ஏதோ ஒரு ஸ்டேஷன், இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எடுப்போமே, அப்போ ஸ்டேஷனுக்கு வந்து சீக்கிரமா வந்து அஹ், விரைவாக போயிட்டோம். ஆனா என்ன நடந்திருக்கு, ட்ரெயின் வந்து போயிட்டு தான். சரி, அப்ப அவ வந்து கெதியா வந்து ஸ்பீடா போய் கொண்டு இருந்திருக்கணும், ஆனாலுமே கூட ட்ரெயின் வந்து போயிட்டுது. அப்ப அதுக்கு வந்து எப்படி வரப்போகுது, வி ஹரி டு த ஸ்டேஷன் பட் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். அவ வந்து விரைந்து போயிருக்கணும், ஆனா வந்து ட்ரெயின் என்ன போயிட்டு தான், அவ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டினான். ஓகே. அப்ப இதுவுமே என்ன பாஸ்ட் டென்ஸ் கேட்டகரிக்குள்ள வரப்போகுது. அப்ப V3 வந்து வரும், அதாவது verb 3 என்னது, லீவ் லெஃப்ட் லெஃப்ட். ரைட். அப்ப அந்த வேர்ப் பார்த்தீங்கன்னு சொன்னா லீவுன்னு இருக்கு தானே, லீவுன்னு சொன்னா போயிடுறது. சரியா? கடந்து போயிட்டு, அப்ப அதால லெஃப்ட். ஓகே. அடுத்தது, த ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டட் அ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் லாஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்த்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம். ரைட். அப்ப மாணவர்கள் எல்லாருமே கடந்த மாதம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கணும்.
சரியா? ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லி சொன்னா வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். மேபி ஒரு சிகிரியாவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அனுராதபுரத்துல இருக்கிற ஒரு பொன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு பராக்கிரம சமுத்திரம் அப்படி அதுகள் இருக்குதானே, அப்படியான இடங்களுக்கு போயிருக்கலாம். சரி, அப்ப அது எல்லாமே என்ன ஸ்ரீலங்காண்ட முக்கியமான ஹிஸ்டோரிக்கல் பிளேசஸ். ரைட்? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், கடந்த மாதம் போன விஷயத்த சொல்லியிருக்கு. அப்ப இது என்ன ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ விசிட்ன்றது விசிட் பண்ணி ஒரு இடத்துக்கு போறது. சரியா? அப்ப அந்த விசிட்ன்ற வேர்புக்குரிய கரெக்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசிட்டர்ட்டு வரும். சரியா? அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வந்து ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பாஸ்ட் டென்ஸ்லயே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கேள்வி வரைக்குள்ள கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும்தான் அந்த கேள்வி இருக்கணும்னு இல்லை. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸ் இருக்கலாம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்கலாம். அப்படி எல்லா விதமான கேள்வியுமே வந்து கலந்து இருக்கலாம். சரி, அப்ப அதனால கேள்வியை ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு அந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னு விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு நீங்க வேர்பை வந்து என்ன டென்ஸ்ல வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேர்பை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண வேணும். அப்படி செய்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஓரளவு என்னன்னு கெஸ் பண்ணி செய்யலாம். சரியா? அப்ப டெஸ்ட் நம்பர் 3க்குரிய ஆன்சர்ஸ் வந்து இதுதான். விளங்கி இருக்கா? ஓகே. சரியா? அப்ப அடுத்த கேள்வி டெஸ்ட் நம்பர் 4. சரியா? இப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இதுல வந்து நாங்கள் இன்டூ ஒன் டூ அப்படி நிறைய ப்ரிப்பசிஷன்ஸ் வந்து இருக்குது. சரியா? அப்ப அதுகளை வச்சுக்கொண்டு தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இதுல வர்ற கேள்விகள்ல மொத்தமே இப்ப ஒரே ஆன்சர் கூட திரும்ப வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? அப்ப அதை நாங்க கவனிச்சுதான் செய்ய வேணும். ரைட்? அப்ப அதனால நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரிப்பசிஷன்ஸ் தந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதுல ஓவர் இருக்குது, அரவுண்ட் இருக்கு, த்ரோ, அலாங், அப், டவுன், அக்ராஸ், அண்டர், ஒன் டூ, இன்டூண்டெல்லாம் நிறைய இருக்கு. சரி, அப்ப இன்டூவே 2 தரம் வந்திருக்கு. அப்ப அதால அதை நாங்க ஒன்றை வந்து ஒன் டூண்ட எடுப்பலாம். சரியா? அப்ப அப்படி இரும்பு இருக்கு தானே, எடுத்து இரும்பு சவுண்ட் கேக்குதா? ஓகே. சரியா? ரைட். அப்ப பாருங்க, அடுத்த கேள்வி வந்து யூஸ் த சூட்டபிள் ப்ரிப்பசிஷன்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் பிலோ. அப்ப கீழே தந்திருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே உரிய சரியான ப்ரிப்பசிஷன்ஸ், அதாவது மேலே, கீழே, ஒன்னு சொன்னா மேலே, சரியா? கீழேன்னு சொன்னா அண்டர், சரியா? பிட்வீன்னு சொன்னா இடையில், சரியா? பிஹைண்ட்னா பின்னால். அப்படி வர வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ப்ரிப்பசிஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே என்ன, நீங்கள் சின்ன கிளாஸுகளில் படிச்சிருப்பீங்க. இப்போ கிரேட் 6, 7, கிரேட் 5ல எல்லாம் படிச்சிருக்கக்கூடிய ப்ரிப்பசிஷன்ஸ் தான் அது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கிளாஸுக்கு வந்துட்டீங்க. சரியா? அப்போ அதால் வந்து உங்களுக்கு வரப்போகிற ப்ரிப்பசிஷன்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். ஓவர், அரவுண்ட், த்ரோ, அலாங், அப், டவுன், அக்ராஸ், ஒன் டூ அப்படித்தான் இருக்கும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே வாசித்து பார்க்கணும். வாசித்து பார்த்துட்டு அதுக்கு எந்த ப்ரிப்பசிஷன்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கணும். சரி, அப்போ அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் த கேட் ஜம்ப்ட் டேஷ் த டேபிள். சரியா? ஒரு பூனை ஒன்று இருக்குது. சரியா? பூனை என்ன செய்யுது, சடனாக மேசைக்கு மேலே வந்து அல்லது மேசைக்கு மேலே பாஞ்சு போகுதா. சரியா? அப்போ ஜம்ப்டுன்னு சொல்லியிருக்கலாம், அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ரைட்? த கேட் ஜம்ப்ட் டேஷ் த டேபிள். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒன் டூன்றதை சேர்க்கலாம். சரியா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டூவில் 2 இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஒன்றை வந்து நாங்கள் ஒன் டூன்னு இதுக்கு போடலாம். சரியா? ஒன் டூன்னு மாற்றிட்டு போடுவோம். ரைட்? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா த பால் ரோல்ட் டேஷ் த டியூனர். சரியா? இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பந்து ஒன்று இருக்குது. சரி, அந்த பந்து என்ன, டியூனல்ன்றது வந்து சுரங்கம். சரியா? அப்போ த பால் ரோல்ட் த்ரோ த டியூனல். சரியா? அப்ப பந்து சுரங்கத்தின் உள்ள அந்த சுரங்கத்தின் வழியாக உருண்டு போயிட்டுது.
சரி, அப்ப உதாரணத்துக்கு சுரங்கம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குகை மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த குகைக்குள்ள போயக்குள்ள அது வந்து நாங்க இப்ப மிருகங்கள் இருக்கிற இடத்த குகைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுரங்க பாதைன்னு ஒன்று இருக்கு. அப்ப போல் என்ன செய்யுது, உருண்டு போய் அந்த சுரங்க பாதைக்குள்ளால போகுது. சரி, அப்ப அதால அது போகுதுன்றத காட்டுறதுக்காக த்ரோன்ற ப்ரிப்பசிஷன்ஸை நாங்க இங்க சேர்க்கிறோம். சரி, அப்ப இதுக்கு வந்து நாங்க வேற எதுவுமே சூட்டபிளா இருக்காது. அப்ப த்ரோன்னு சொல்லிக்குள்ள என்ன, வழியாக, தமிழ்ல அதுக்கு வழியாக, சரியா, சுரங்கத்தின் வழியாக போகுதுன்றதுக்கு வந்து த்ரோவை பாவிப்போம். சரியா, அடுத்தது வந்து வி வாக் டேஷ் த நெரோ பிரிட்ஜ். சரியா, நாங்க வந்து நடந்து போறோம். எப்படி நடந்து போறோம், நாங்கள் நெருக்கமான ஒரு பாலத்தின் வழியாக நடந்து போறோம். சரியா, அப்ப அதுக்கு என்ன சேர்க்க போறோம், அக்ராஸ். வி வாக்ட் அக்ராஸ் த நெரோ பிரிட்ஜ். சரியா, நாங்க வந்து ஒரு பாலத்தின் வழியாக வந்து நெருக்கமான பாலம், சரியா, பாலத்தின் வழியாக நாங்க கடந்து போனாங்கன்னு சொல்லி அதுக்கு அக்ராஸ். சரியா, அக்ராஸ்ன்னா கடக்கிறது. சரியா, ரைட். அடுத்தது ஹி ஃபெல் டவுன் த ஸ்டேர்ஸ். ஸ்டேர்ஸ்ன்னு சொன்னா படிக்கட்டு இருக்குதானே, அதைத்தான் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹி ஃபெல் டவுன் த ஸ்டேர்ஸ், அவன் படிக்கட்டில் கீழே விழுந்து விட்டான். சரியா, அல்லது அவன் படிக்கட்டுகளில் கீழே விழுந்தான்னு சொல்லலாம். அடுத்தது த கிட்ஸ் ரேன் அரவுண்ட் த பிளே கிரவுண்ட். சரியா, மாணவர்கள் அல்லது குழந்தை, கிட்ஸ்ன்னு சொன்னா சில்ட்ரன்ஸ்னா ஓரளவு பெரிய பருவத்தினர்கள். கிட்ஸ்ன்னு சொல்லிக்க கிரேட் 1 to 5 இருக்கிறாங்கள கிட்ஸ்ன்னு சொல்லினோம். சரியா, அப்ப கிட்ஸ் த சின்ன பிள்ளையர், ரைட். அப்ப சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும், கிரவுண்டை சுத்தி ஓடினோம். சரியா, அப்ப அதால த கிட்ஸ் ரேன் அரவுண்ட் த பிளே கிரவுண்ட். இப்ப இதுக்கு வந்து நாங்களே த கிட்ஸ் ரேன் இன்டு த பிளே கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கு. அது ஏன் நாங்கள் சேர்க்கலைன்னு சொல்லி சொன்னால், மாணவர்கள் இந்த சின்ன பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் இருக்கிற அந்த நவையல் வந்து கிரவுண்ட்ஸுக்குள்ளே இருக்கினோம், நிற்கினோம். கிரவுண்ட்ஸுக்குள்ளே நின்றபடியால் தான் நாங்கள் என்ன செய்யணும், கிரவுண்டை சுற்றி போயினோம். சரியா, ஓடினோம். அது ஓடினோம், கிரவுண்ட்ஸுக்குள்ளே ஓடினோம்னு சொன்னால் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறபடியாக தான் நான் ஓடினோம். இப்போ அதால் அப்படி யோசிக்கல, இதுக்கு நாங்கள் ரவுண்ட் தான் கொடுப்போம். சரியா, ரைட். ஓகே, அடுத்தது இதுலேயே அடுத்தது ஆறாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த கார் வெண்ட் டேஷ் த பிரிட்ஜ். சரியா, கார் வந்து பாலத்தின் மேல் வழியாக சென்றது. சரியா, அப்ப கார் என்ன செய்யுது, பிரிட்ஜுக்கு மேலால போகுது, பிரிட்ஜை கடந்து போகுது, இன்னைக்கு ஓவர். சரியா, இப்ப ஒரு பாலம் ஒன்று இருக்குன்னு சொன்னா கார் வந்து அந்த பாலத்தை தாண்டி தானே போகணும். அப்ப அதாவது பாலத்தை கடந்துன்றதுக்காக ஓவரை யூஸ் பண்றோம். சரியா, மேல முதல் பார்த்த கேள்வியும் கிட்டத்தட்ட அதே தான். பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து நாங்க நடந்து போறோம், நடந்து போக பாலத்தை தாண்டி போகணும்டேக்க அது அக்ராஸ். நடந்து போற ஆக்களுக்கு அக்ராஸ்ன்னு சொல்லுவோம். நடந்து போற ஆக்களுக்கு ஓவர்ன்னு சொல்ல இல்லாது தானே. அப்ப அதால அவைக்கு அக்ராஸ் வருது. இங்க வந்து கார்ன்றது ஒரு வெஹிக்கிள். சரியா, அப்ப வெஹிக்கிள்ன்றேக்க அதை நாங்கள் கடந்து போறதுக்கு ஓவர்ன்றதை யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது ஷி கிளைம் டேஷ் த மவுண்டெயின். அவள் என்ன செய்கிறாள், மலைக்கு மேலே ஏறினாள். அப்ப ஷி கிளைம் அப் த மவுண்டெயின். மலைக்கு மேலே, நாங்கள் மலைன்றது என்ன, உயரமான ஒரு பிரதேசம். அப்போ நாங்கள் என்ன, மெல்ல மெல்லமாக ஏறித்தான் போவோம். அப்போ கிளைம்டுண்டா ஏறுதல், அப்புன்னு சொன்னால் மேலே. சரியா, ஷி கிளைம்ட் அப் த மவுண்டெயின். அடுத்தது த தீஃப் கிரவுல்ட் அண்டர் த ஃபென்ஸ். சரியா, திருடன் என்ன செய்கிறான், வேலிக்கு கீழால ஊந்து போகிறான். ஃபென்ஸ்ன்னு சொன்னால் வேலி. சரியா, அப்போ க்ரௌல்டுன்னு சொன்னால் கீழே ஊந்து அல்லது தவண்டு போகிறத சொல்லுவோம் தான். இப்போ சின்ன பிள்ளைகள் தவண்டு போயினோம்னு சொன்னால் க்ரௌல்டுன்றதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டு. சரி, அப்போ இது ஒரு திருடன். இப்போ திருடன் என்ன தவண்டு போகிறான்னு சொல்லலுமா, இல்லை தானே. அப்போ அதால் அந்த மீனிங் வந்து சில நேரங்களில் மாறலாம். அப்போ திருடன் என்ன செய்கிறார், வேலிக்கு கீழால ஊர்ந்து போகிறான்றதால அண்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்டர்ன்னு சொன்னால் கீழே. ஃபென்ஸ் இருக்கு தானே, ஃபென்ஸுண்டா வேலி. அப்போ வேலிக்கு கீழே என்றைக்குள்ள அண்டரை யூஸ் பண்ணுறேன். சரியா, அடுத்தது வி வாக் டேஷ் த பாத். சரியா, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், பாதை வழியாக நடந்து போகிறோம். பாத்துன்னு சொன்னால் பாதை. சரியா, வாக்டுன்னா நடந்து. அப்போ வி வாக் அலாங் த பாத். சரி, அப்போ நாங்கள் பாதையின் வழியாக நடந்து போகின்றோம். அப்போ அலாங்ன்றது வழியாக. சரியா, த்ரோண்டாலும் அதே மீனிங் தான், நாங்கள் வர்ற சென்டென்ஸை பொறுத்து தான் மாறுது. ரைட். அடுத்தது லாஸ்ட், ஹீ லுக்ட் அரவுண்ட் த கோர்னர். சரியா, அவன் வந்து
எல்லா மூளை பகுதிகள் இருக்கு தானே. இப்போ ஒரு ஒரு செவ்வகமா ஒரு ஹோல் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த செவ்வக வடிவான ஒரு ஹோல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 மூலைகள் இருக்கும், கோர்னர்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த ஒரு ஒரு பாய் அல்லது ஒரு ஹீன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, அவன். சரியா? அப்ப அவன் என்ன செய்றான், ஒவ்வொரு மூளை பகுதியையுமே வந்து சுத்தி பார்க்குறான். சரியா? ஹீ லுக் அரவுண்ட் த கார்னர். லுக்டுன்னா பார்க்கறது. சரியா? லுக்டுண்டேக்குள்ள பாஸ்ட் டென்ஸ்ல வருது. அப்ப அவன் மூலைகளில் பார்த்தான், சுற்றி மூலைகளில் பார்த்தான். சரியா? அப்ப இது இப்படித்தான் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து முதல்ல நீங்க சென்டென்ஸை வாசிப்பீங்க. வாசிச்சுட்டு எது பொருத்தமா இருக்குமுண்டு அதை வந்து சூட்டபிளானதை செலக்ட் பண்ணி போடும். சரியா? ஓகே. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 5. ரைட்? இது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அஜெக்டிவ்ஸ்ன்னு தான் வரும். யூஸ் த சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் அஜெக்டிவ். இப்போ ப்ரெக்கெட்டில் தந்திருக்கிற வேர்பை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு பிறகு அந்த சென்டென்ஸை பார்க்கணும். சரியா? இப்போ இதில் டோல்ன்றது என்ன, உயரமானது. ரைட்? கோல்டுன்னு சொன்னால் என்ன, குளிரானது. ஹொட்டுன்னு சொன்னால் சூடானது. ஃபாஸ்ட்டுன்னா விரைவாக, பிக்குன்னு சொன்னால் பெரிய. ரைட்? இப்போ இது வந்து ரெண்டு பேரும் ஒப்பிட்டு கதைக்கிற விடயங்கள் தான் நீங்கள் வரப்போகுது. ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருண் இஸ் டேஷ் தென் முரளி. சரியா? இப்போ இதை நீங்கள் சூப்பர்லேட்டிவ் கம்பேரட்டிவ்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. சரியா? கம்பேரட்டிவ்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பிட்டு கதை கேட்கல, அதை நாங்கள் கம்பேரட்டிவ்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு மேற்பட்ட ஆக்களோட நாங்கள் ஒப்பிடைக்குள்ள அதை சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவோம். சரி? அப்போ உதாரணத்துக்கு அருண் இஸ் டேஷ் தென் முரளி. அருண்ன்றவர் வந்து முரளியை விட உயரமானவர். சரியா? அப்ப இங்க என்ன, ரெண்டு பேரை பற்றி தான் கதைக்கணும். அருணை பற்றியும் முரளியை பற்றியும் கதைக்கணும். ரைட்? அப்ப அருண் முரளின்னு ரெண்டு பர்சன்ஸ் தான் இருக்கணும். அப்ப இதை சொல்லுவோம் கம்பேரட்டிவ்னு சொல்லுவோம். சரியா? கம்பேரட்டிவ்னா ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பிடுறது. அப்ப கம்பேரட்டிவ் வேர்ட்ஸ் வரையக்குள்ள நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், அந்த வேர்போட நாங்கள் லாஸ்ட்ல இஆர் சேர்ப்போம். சேர்த்தா அதுதான் அந்த ஃபார்மேஷன். கம்பேரட்டிவுக்குரிய அஜெக்டிவ் ஃபார்மேஷன் வந்து இஆர் பக்கத்துல ஆட் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் இஸ் டோலர் தென் முரளி. சரியா? அருண்ன்றவர் முரளியை விட உயரமானவர். சரியா? அப்ப இது கம்பேரட்டிவ்ன்றபடியால டோலுக்கு பக்கத்துல இஆர் ஆட் பண்ணி டோலர்னு வருது. சரியா? அடுத்தது பாருங்க, வின்டர் இஸ் த டேஷ் சீசன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி கதைக்கணுமா? இல்ல, ஒரே விஷயத்தை பற்றி தான் கதைக்கணும். என்ன அது? வின்டர். வின்டர் சீசனை பற்றி தான் கதைக்கணும். வின்டர்ன்னு சொல்லி சொன்னா என்ன, குளிர்காலம் அல்லது குளிர் பருவம்னு சொல்லலாம். அப்ப வின்டர் இஸ் த கோல்டஸ்ட் சீசன். ரைட்? ரைட்? ஏன் கோல்டஸ்ட்னு சொல்றோம்? கம்பேரட்டிவ் வந்தா மட்டும்தான் நாங்க என்ன சொன்னாங்க, கம்பேரட்டிவ்ண்டா மட்டுமே தான் நாங்கள் கம்பேரட்டிவ்க்கு இஆர் ஆட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. சரியா? அப்ப கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ், கம்பேரட்டிவ்னு ரெண்டு இருக்கு. அப்ப சூப்பர்லேட்டிவ்னு வரையக்குள்ள அதுக்கு நாங்கள் இஆர் சேர்க்க மாட்டோம், இஎஸ்டி தான் சேர்ப்போம். சரியா? இஎஸ்டி ஏன் சேர்க்கிறோம்? சூப்பர்லேட்டிவ்ன்றதால மட்டும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, கம்பேரட்டிவ். செகண்ட் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, அது வந்து சூப்பர்லேட்டிவ். சரியா? அடுத்தது பாருங்க, மூன்றாவது கேள்வி. சம்மர் இஸ் டேஷ் தென் ஆட்டம். சரியா? சம்மர்னு சொல்லி சொன்னா என்ன, கோடை காலம். ஆட்டம்னு சொன்னா இலையுதிர் காலம். சரியா? அப்ப சம்மர் இஸ் ஹாட்டர் தென் ஆட்டம். அப்ப இங்க சம்மர் ஆட்டம்னு சொல்லி ரெண்டு சீசன் வருது. சரியா? அப்ப ரெண்டு வரைக்குள்ள என்னது, கம்பேரட்டிவ்னு தான் இந்த வசனம் வரும். அப்ப கம்பேரட்டிவ்ன்றதால நான் இங்க இஆர் வந்து ஆட் பண்றேன். சரியா? ரைட். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா அபி இஸ் ரன் டேஷ் தென் சுமன். அபின்றவர் வந்து சுமன் என்றவரை விட வேகமாக வந்து ஓடக்கூடியவர். சரியா? அப்ப இங்க என்ன, ரெண்டு ஆக்களை பற்றி தான் கதைக்கணும். ஒன்று அபி, அடுத்தது சுமன். சரியா? அப்ப அபி இஸ் ரன் ஃபாஸ்டர் தென் சுமன். சரியா? ஓகே. ஏன்னா கம்பேரட்டிவ்ன்றதால ஃபாஸ்டர் வருது. ஓகே. அடுத்தது an elephant is dash than a mouse. சரி? அப்ப இங்க எலிஃபண்ட் வருது, மவுஸ் வருது. அப்ப ரெண்டு அனிமல்ஸ் வந்து வருது. அப்ப இது என்னது, கம்பேரட்டிவ். சரியா? அப்ப an elephant is
bigger than a mouse. சரியா? எலியை விட யானை வந்து பெரியது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இப்படியான கேள்வி வரையக்குள்ள கம்பேரட்டிவ் சென்டென்ஸா சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த வேர்பை நீங்க மாத்துறீங்கன்னா ஈஸியா மாத்தலாம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு, மிச்சம் எல்லாமே கம்பேரட்டிவ் சென்டென்சஸ். ஓகேயா? ரைட். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, விளங்கி இருக்கா? அடுத்தது வந்து டெஸ்ட் நம்பர் 6. டெஸ்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவுமே ஒரு கன்ஜங்ஷன். சரியா? கன்ஜங்ஷன் சொன்னா தமிழ்ல இணைப்பு சொற்கள்னு சொல்லுவோம். சரியா? அப்ப பட், அண்ட், சின்ஸ், பிஃபோர், ஆஃப்டர், சோ இது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். சரியா? அதாவது இணைப்பிடை சொற்கள் அல்லது இணைப்பு சொற்கள்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அதை பற்றி தான் இதுல இப்ப பார்க்க போறோம். சரியா? அப்ப முதலாவது கேள்வி பாருங்க. ஐ டிட் நாட், அதாவது டிடன்ட்ன்றது வந்து பிள்ளைகள் கண்ட்ராக்டட் ஃபார்ம்ல வந்திருக்கு. சரியா? டிட் நாட்டை தான் சுருக்கி டிடன்ட்னு கொடுத்துருக்கு. சரியா? அப்ப பாருங்க, இதுல வந்து ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே டேஷ் இட் வாஸ் அ ஹாலிடே. சரியா? நான் வந்து நேற்று ஸ்கூலுக்கு போகல. ஏன்னு சொன்னா என்ன, அது வந்து ஒரு விடுமுறை நாள், அதால என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு வந்து போகல. சரி, அப்ப இதுக்கு வந்து நாங்க இது சூட்டபிளா இருக்கோம், சின்ஸ். சரியா? ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே சின்ஸ் இட் வாஸ் அ ஹாலிடே. சரியா? ஏன் பிஃபோர்ன்னு சொன்னா முதலே நடக்கிறது அல்லது முன்னுக்கு பிஃபோர்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்குன்ற அந்த ஒரு மீனிங்ல எதுவுமே வரையில. ஸ்கூலுக்கு போகையில ஏன்னு சொல்லி சொன்னா அந்த அண்டு நேற்று வந்து ஒரு ஹாலிடே விடுமுறைன்றதால நாங்கள் ஸ்கூலுக்கு போகல. அப்போ சின்ஸ்ன்றது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகையால் என்ற மீனிங்கில் வரும். சரியா? நேற்று விடுமுறை ஆகையால் பாடசாலைக்கு செல்லவில்லை. சரியா? அதே மாதிரி அடுத்தது பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் கோயிங் டு பெட். சரியா? நீங்க வந்து படுக்கைக்கு போக முதல்ல, பிஃபோர்னு சொன்னா முதல், படுக்கைக்கு போக முதல்ல நாங்கள் எங்களோட பற்களை துலக்க வேணும். சரியா? அப்ப பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் கோயிங் டு பெட். நீங்க படுக்கிறதுக்கு போக முதல் உங்களோட பற்களை துலக்க வேணும். அடுத்தது ஐ வாண்ட் டு பை எ ஷர்ட் டேஷ் அ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். சரியா? ஐ வாண்ட் டு பை எ ஷர்ட், எனக்கு வந்து ஒரு ஷர்ட் ஒன்று வேண்டணும். அதே நேரம் ஒரு சோடி ட்ரௌசர்ஸ், ஜீன்ஸை தான் ட்ரௌசர்ஸ்னு சொல்லலாம். சரி, அப்போ ட்ரௌசர்ஸும் வேண்டோரும்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே நாங்கள் என்ன கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம், அண்ட். சரியா? ஏன்னு சொன்னால் ஒரே மாதிரியான விஷயங்கள் வரைக்குள்ள, ஒரே மாதிரியான பொருட்கள் வரைக்குள்ள அல்லது ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் வருதுன்னா அங்கே நாங்கள் அண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ வாண்ட் டு பை எ ஷர்ட் அண்ட் எ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். சரியா? அடுத்தது இட் வாஸ் வெரி ஹாட் இன்சைட் த ரூம் ஸோ ஐ ஸ்விட்ச்ட் ஆன் த ஃபேன். சரியா? அதாவது அறைக்குள்ள வந்து மிகவும் சூடாக இருக்குதாம். சரியா? வெரி ஹாட்னு சொன்னா மிகவும் சூடு. அப்ப ரூமுக்குள்ள சரியான சூடா இருக்குது, அதனால ஃபேனோட சுவிட்சை வந்து ஒன் பண்ணியிருக்கணும், ஃபேனை போட்டிருக்கணும். சரியா? அப்ப சோன்றது இங்க என்னது, ஆகவே. சரியா? அண்டுன்னு சொன்னா மற்றும்ன்ற மீனிங்ல வரும். பிஃபோர் முன்னால் அல்லது முன்பாக. சரியா? சின்ஸ்ன்னு சொன்னா ஆகையால். ரைட்? அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க. ஐ லைக் டு பிளே வாலிபால் டேஷ் மை ஃப்ரெண்ட் லைக் டு பிளே டென்னிஸ். சரியா? அப்ப இதுல என்ன சொல்லி இருக்குண்டா, எனக்கு வந்து வாலிபால் விளையாட விருப்பம், ஆனா என்னுடைய நண்பனுக்கு வந்து டென்னிஸ் விளையாடத்தான் விருப்பம். சரியா? அப்ப இது ஒன்றுக்கொண்டு முரணான சென்டென்ஸ். அது என்னென்னு முரணன்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு ஒன்று பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு வேற ஒன்று பிடிக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் பிடிக்குதுன்னு சொல்லி சொன்னா அண்டை யூஸ் பண்ணலாம். சரியா? ரெண்டு பேருக்கும் வேற வேற பிடிக்குது, அப்ப அதால இங்க நாங்க பட் தான் யூஸ் பண்ணுவோம். பட்டுக்குரிய தமிழ் வடிவம் எப்படி வரும்னு சொன்னா ஆனால். சரியா? எனக்கு வந்து வாலிபால் விளையாட விருப்பம், ஆனால் எனது நண்பனுக்கு டென்னிஸ் விளையாட விருப்பம்.
சரியா, இதுதான் அதன் அர்த்தம். சரிதானே? அப்ப கன்ஜங்ஷன் சொல்லி சொன்னா சின்ஸ், பிஃபோர், ஆஃப்டர் அண்ட் சோ, பட் இப்படியான விஷயங்கள் வரும். இதுல ஆஃப்டர்ன்றது வந்து பிறகு. சரியா, அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க எப்படி எழுதலாம்னா பிரஷ் யுவர் டீத் ஆஃப்டர் கெட் அப் இன் த மார்னிங். சரியா, அப்ப நீங்கள் காலம் எழுமினக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், உங்களோட பற்களை துலக்க வேணும். அப்படி ஆஃப்டர்ன்னு சொன்னா பிறகு, பின்பாக. பிஃபோர்ன்னு சொன்னா முன்பாக. சரியா, மற்ற எல்லா கன்ஜங்ஷனும் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே வந்திருக்குது. சரிதானே? அப்போ அதோட மீனிங் வந்து தெரியும். சரிதானே? அப்போ இது டெஸ்ட் நம்பர் 6. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 7 வந்து பார்க்க போறோம். சரி, டெஸ்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா சரியான இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. சேஞ்ச் தி சென்டென்சஸ் இன்டு passive வாய்ஸ். சரியா, ஆக்டிவ் வாய்ஸ் passive வாய்ஸ்னு ரெண்டு பார்த்துருக்குறீங்க. சரியா, அப்போ அதில் வந்து நார்மலாகவே ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒன்று நடக்கக்குள்ள அது நார்மலாக ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்கு. ஒன்று நடந்து முடிஞ்சுது, அதை வந்து நாங்கள் சொல்கிற வடிவத்தை மாற்றக்குள்ள அது passive வாய்ஸ்ன்னு வரும். சரியா, இப்போ இது இவரால் கூறப்பட்டதுன்னு சொல்லி வரைக்கல அது வந்து passive வாய்ஸ்ன்னு வரும். சரியா, இப்போ நான் சொல்கிறேன், அம்மா உணவு சமைத்தாரென மகள் கூறினாள். சரியா, இது ஒரு தமிழ்ல ஒரு சும்மா நோமலா வர வசனம். சரியா, மகள் கூறினாள் அம்மா சமைத்து விட்டார் என்று. சரியா, அப்ப இது அந்த வடிவ அதே விஷயத்தை நாங்க மாத்தி சொல்றோம். சரியா, அப்படித்தான் passive வாய்ஸ்ன்றது. அதாவது நீங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா வாரது, passive வாய்ஸ்ல என்னண்டு வரும், லாஸ்ட்ல வரும். சரியா, அதே மாதிரி என்ன நடுவுல வர போறது வந்து ஒப்ஜெக்ட். சரியா, சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட்ன்ற ஆர்டர்ல தான் வரும். அப்ப சப்ஜெக்டா இருக்கிறது லாஸ்டா வரும். நடுவுல வர்ற வேர்ப் வந்து அப்படியே வரப்போகுது. ஆனா அங்க அடிஷ்னலா என்ன செய்றோம்,வோஸோ இல்லாட்டி வில் பியோ அந்த சென்டென்ஸை பொறுத்து மாறும். சரியா,வோஸ் வில் பி அதுக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம். என்னது அங்கால வரப்போற ஒப்ஜெக்ட் இருக்கு தானே, ஒப்ஜெக்ட் வந்து passive வாய்ஸுக்கு வரைக்கும் சப்ஜெக்டா மாறிடும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹிருனிஸ் கிளாஸ் டீச்சர் ஆர்கனைஸ்ட் டிபேட் காம்படிஷன். அப்போ ஹிருனியினுடைய வகுப்பு ஆசிரியர் வந்து ஒரு விவாத போட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். சரியா, அப்போ அந்த சென்டென்ஸை எப்படி மாற்றினோம்னு சொல்லி பாருங்க passive வாய்ஸுக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்க்கணும், ஹிருனிஸ் கிளாஸ் டீச்சர்ன்றது என்ன, இந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட். ரைட், இதை எஸ்ன்னு போடுறேன். ஓகே, ரைட். அதே மாதிரி ஆர்கனைஸ்டுன்றது என்ன, தலைமை தாங்குதல். இது என்னது, வேர்ப். சரியா, அதை வீன்னு போடுறேன். லாஸ்டா பார்த்தீங்கன்னா டிபேட் காம்படிஷன். இது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். சரியா, தமிழ்ல செயற்படு பொருள் மாதிரி. சரியா, அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னா ஒப்ஜெக்டா இருக்கிற இந்த வேர்டு வந்து அப்படியே இங்க சப்ஜெக்டா மாறுது. பாருங்க, டிபேட் காம்படிஷன் ஆர்கனைஸ்டுன்றது இங்க என்ன, ஒரு வேர்ப். சரியா, அப்ப அந்த வேர்பை வந்து நாங்க எப்படி மாத்துறோம், வாஸ் ஆர்கனைஸ்டுன்னு மாத்துறோம். சரியா, ஹிரோனிஸ் கிளாஸ் டீச்சர்ன்றது இங்க ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு சொன்னா எழுவாய். அது வந்து என்ன செய்யுது, அப்படியே கிராசிங் வேர்டா மாறி இங்கால ஹிரோனிஸ் கிளாஸ் டீச்சர்னு வருது. ஆனா அடிஷ்னலா அங்க என்ன ஆட் பண்றோம், பைன்றதை ஆட் பண்றோம். சரியா, அப்ப டிபேட் காம்படிஷன் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை ஹிரோனிஸ் கிளாஸ் டீச்சர். டிபேட் காம்படிஷன் ஒரு விவாத போட்டி ஒன்று தலைமை தாங்கப்படுது யாரால, ஹிரோனிஸ் கிளாஸ் டீச்சரால. சரியா, அப்ப இங்க passive வாய்ஸ்ல மாத்தேக்க நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், பிளஸ் பை என்ற வேர்ட் வந்து சேர்க்க வேணும். சரியா, பைன்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து இவரால் கூறப்பட்டது அல்லது சொல்லப்பட்டதுன்னு சொல்லக்குள்ள அதுக்கு வந்து நாங்கள் பையை சேர்ப்போம். சரியா, அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், ஷீ கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் டெய்லி. அவள் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டு பாடங்களை வந்து செய்து முடிச்சிடுவாள். சரியா, அப்போ அதில் வந்து ஷீன்றது சப்ஜெக்ட், கம்ப்ளீட்டட்ன்றது வேர்ப், டெய்லின்றது ஆப்ஜெக்டாக இருக்கும். சரியா, அப்போ இங்கே வந்து த ஹோம்ஒர்க் டெய்லின்னு வரும். சரியா, இது இப்படியே இந்த வசனம் வந்து ஃபுல்லாகவே மாறப்போகுது. பாருங்க, த ஹோம்ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஹர் டெய்லி. சரியா, வீட்டு பாடங்கள் இருக்கு தானே, அதான் ஹோம்ஒர்க்னு சொல்லினோம். அப்போ வீட்டு பாடங்கள் அனைத்தும் முடிக்கப்படுது
யாரால? அவளால ஒவ்வொரு நாளும். சரியா? டெய்லி இன்னைக்கு ஒவ்வொரு நாள். சரியா? அப்ப பை எங்க ஆட் பண்ணணும், வாஸ் எங்க ஆட் பண்ணணும்ன்றத தெரிஞ்சு வச்சிருக்கோம். வாஸ் எங்க ஆட் பண்ணுவோம்? ஒரு வேர்புக்கு முன்னால வாஸ் ஆட் பண்ணுவோம். சரியா? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் வேர்டு வந்து அப்படியே நாங்க ஒப்ஜெக்டா மாத்தேக்குள்ள அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு முதல்ல நாங்க வந்து பைய சேர்க்க வேணும். சரியா? ரைட். இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா செய்திடலாம். அடுத்தது பாருங்க, ஷி அரேஞ்ச் த ஸ்டடி டேபிள். அவள் வந்து படிக்கிற மேசையை வந்து ஒழுங்கு செய்தாள். அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி மாறி வரப்போகுது? த ஸ்டடி டேபிள் வாஸ் அரேஞ்ச்டு பை ஹர். சரியா? படிக்கிற மேசை வந்து ஒழுங்கு செய்யப்பட்டது அவளால். சரியா? யாரால்? அவளால் ஒழுங்கு செய்யப்பட்டது. ரைட். அப்ப ஹர்ன்றது இங்க ஒப்ஜெக்டா வருது. அப்ப ஒப்ஜெக்டுக்கு முதல்ல பை வந்து சேர்க்கு. சரியா? அடுத்தது வந்து டீச்சர்ஸ் அப்ரிஷியேட்டட் ஹர் மதர்ஸ் சப்போர்ட். சரியா? அவளுடைய அம்மாவின் ஆதரவை வந்து என்ன செய்யணும்? ஆசிரியர்கள் எல்லாருமே ஊக்குவிச்சவை. சரியா? ஒரு மகள் ஒரு தங்களோட வேலையை வந்து சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்காக அவங்களோட அம்மா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா. அப்போ அதை வந்து டீச்சர் வந்து பாராட்டி இருக்கிறா, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறா. சரியா? ஹர் மதர்ஸ் சப்போர்ட் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை த டீச்சர். சரியா? அவளுடைய அம்மாவின் ஆதரவை வந்து பாராட்டி இருக்கிற யாரு? அந்த டீச்சர். சரியா? அப்ப இப்படி சப்ஜெக்டா வாரது ஒப்ஜெக்டா போகும், ஒப்ஜெக்டா இருக்கிற விஷயங்கள் வந்து சப்ஜெக்டா மாறி வரும். ஆனா வேர்ப் என்ன? அதே இடத்துல தான் வரப்போகுது. சரி, அதை மட்டும் கவனிங்க. லாஸ்டான சென்டென்ஸ், ஷி கம்ப்ளீட்டட் ஆல் த அசைன்மெண்ட்ஸ். அவள் வந்து அவளுடைய எல்லா ஆக்க வேலைகள் அல்லது ஒப்படைகள் இருக்கு தானே, எல்லாத்தையுமே முடிச்சிட்டாள். சரியா? கம்ப்ளீட்டட் முடிஞ்சது. அப்ப இதுல ஷீன்றது சப்ஜெக்ட், கம்ப்ளீட்டட்ன்றது verb, all the assignmentsன்றது என்ன? ஆப்ஜெக்ட். அப்ப all the assignments were completed by her. சரியா? இங்க கவனிக்கணும், இப்ப நாங்க கொடுக்குற விஷயம் வந்து சிம்பிளா ப்ளூரலான்னு சொல்லி கண்டுபிடிக்க வேணும். அதாவது சிங்குலரா இருந்தா அங்க வந்து வாஸ் வந்து பாவிப்போம். இப்போ இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து சிங்குலர்ல தான் வந்திருக்கு. சரியா? இதுல இந்த 4வது சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ன்றது தான் சப்ஜெக்ட். சரியா? இது என்னது? இங்கால ஒப்ஜெக்டா வரப்போகுது. அதால இங்க வந்து நாங்கள் இதுக்கு பார்க்க தேவையில்லை. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ் தான் வரும். ஏன்? சப்ஜெக்ட் வந்து ஒப்ஜெக்டா மாறுது. நாங்க பேசிவ் வாய்ஸுக்கு மாத்தினா பிறகு வர்ற சப்ஜெக்டை தான் பார்க்கணும் சிங்குலரா ப்ளூரலான்னு சொல்லி. சரியா? அப்படி பார்க்க இதுல ஆல் த அசைன்மெண்ட்ஸ்ன்றது என்ன? ஒரு ஒப்ஜெக்ட். அப்ப இந்த ஒப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா மாறி வரப்போகுது. அப்ப ஆல் த அசைன்மெண்ட்ஸ் were completed by her. சரியா? எல்லா ஒப்படைகளும் அவளால முடிக்கப்பட்டது. அப்ப இங்க அசைன்மெண்ட்ஸ்ன்றது என்ன? ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல வருது. அதால தான் இங்க வந்து வேர்ன்றதை நாங்க யூஸ் பண்றோம். சரியா? ஓகே. அப்ப இதுதான் ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸுக்கு மாத்திர வடிவம். அடுத்தது ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. சரியா? ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். சரியா? அப்ப கதையை வாசிச்சு அதுக்குரிய விடைகளை வந்து நாங்க எழுத போறோம். ரைட்டா? ஓகே. அப்ப இதுல சில சில வசனங்கள் வந்து அப்படியே ஃபுல்லா பேராகிராஃபா கொடுத்துருக்கு. இடையில இடையில நிப்பாட்டிட்டு விளங்கப்படுத்துறேன்னா. சரியா? ஓகே. பாருங்க. தேர் வாஸ் அ farmer who had a big farm near a wood. சரியா? அதாவது ஒரு காலத்துல வந்து காட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய பண்ணை ஒன்று வச்சிருந்தார் ஒரு விவசாயி. சரியா? வாம்னு சொல்லி சொன்னா பண்ணை, வூடுன்னு சொன்னா என்ன? காடு. சரியா? காடு. அப்ப ஃபாரஸ்ட், ஜங்கிள்னு சொல்லுவோம். அது மாதிரி வூடுன்றது அதுக்கு ஒரு சிமிலர் வேர்ட். சரியா? ஃபார்மர்ன்றது விவசாயி. அப்போ ஒரு விவசாயி வந்து காட்டுக்கு பக்கத்துல ஒரு பண்ணை ஒன்று வச்சிருந்தார். சரியா? அடுத்த வசனம் பாருங்க. A fox lived in the wood. அப்ப அந்த காட்டுல ஒரு நரி ஒன்று வாழ்ந்து வந்ததாம். சரியா? அடுத்தது, every night this fox would creep out of its den and steal one of the farmer's hens.
சரியா? அப்ப அதுல அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நரி வாழ்ந்து வருது. ஒவ்வொரு நாள் இரவும் அந்த நரி என்ன செய்யுது, தன்னை தான் இருக்கிற இடத்த வந்து தான் இருக்கிற அந்த குழியில இருந்து மெதுவா வெளியில வந்து அங்க இருக்கிற அந்த விவசாயி வச்சிருக்கிற அந்த கோழியில வந்து ஒன்றை திருடி கொண்டு போயிடுமா. சரியா? அப்ப இது வந்து ஒவ்வொரு நாள் இரவும் நடக்குது. அப்ப அதாலதான் எவ்ரி நைட் திஸ் ஃபாக்ஸ் வுட் creep அவுட்னு சொன்னா creepன்றது ஃபாக்ஸ் வாழ்ற இடம். சரியா? அதாவது நரி வாழ்ற அந்த குழிய சொல்றது. சரி, அதுல இருந்து கொண்டு வெளியில வந்து எட்டி பார்த்து என்ன செய்யுது, அந்த விவசாயி வச்சிருக்கிற கோழி பண்ணையில அந்த கோழி பண்ணையில இருக்கு தானே, அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 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 கோழியை வந்து திருடி கொண்டு போகுது. சரியா? ஸ்டீல் ஒன்னு சொன்னா திருடுறது. ஒவ்வொரு நாளும் ஒன்று. The farmer tried many times to catch the fox but could not. சரி, அப்போ ஒவ்வொரு நாளும் விவசாயி நினைப்பாராம் அந்த நரியை எப்படி என்றாலும் பிடிச்சிடணும்னு சொல்லி. சரியா? ஆனாலும் அவரால் அது முடியல. பட் குட் நாட்னு சொன்னா அவரால் அது முடியல. சரியா? ஒன் டே however the fox got careless. சரியா? அப்போ ஒரு நாள் நரி வந்து கவனக்குறைவா இருந்துட்டுது. சரியா? அப்ப இனி என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணு. The farmer caught it and put it in a box. சரியா? அப்ப விவசாயி என்ன செய்யறார், அந்த நரியை டக்குன்னு போய் பிடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கிறார். The farmer wanted to kill the fox in a cruel way. சரியா? அப்ப அந்த நரியை வந்து என்ன செய்யறார், அந்த ஃபார்மர் வந்து ஒரு கொடூரமான முறையில கொலை செய்யணும்னு நினைக்கிறார். He tied a bundle of thin sticks to the fox tail and செட் ஃபயர் ஒன் இட். சரி, அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு கட்டு மெல்லிய குச்சிகள் இந்த கட்டு இருக்கு தானே, ஒரு பண்டில் ஆஃப் தின் ஸ்டிக்ஸ்ன்னு சொன்னால் மெல்லிய தடிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்டை எடுத்து என்ன செய்கிறார், அதை வந்து நரி இந்த வாலில் கட்டி போட்டு நரிக்கு வந்து தீ வைக்க போறாராக்கும். அப்போ அதால் அந்த என்ன செய்கிறார், அந்த மெல்லிய தடி மாதிரி இருக்கு தானே, அதில் வந்து தீயை மூட்டி விடுறார். சரியா? தென் ஹீ செட் த ஃபாக்ஸ் ஃப்ரீ. சரியா? அதுல தீய வச்சுட்டு என்ன செய்யறார், நடியை வந்து வெளியில விடுறார். பாக்ஸுக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்கிறார். அப்ப அந்த வால்ல வந்து மெல்லிய தடிக்குச்சி இந்த கட்டை வந்து சேர்த்து கட்டி போட்டு அதுல நெருப்ப வச்சுட்டு நிறைய பெட்டிக்கு இருந்து வெளியில விட்டுறார். சரியா? த ஃபாக்ஸ் ran right through the farmer's field of ripe corn. சரியா? அப்ப என்ன நடக்குதுன்னா, நிறைய நேரா விவசாயின்ற அவற்றை பழுத்த சோள வயல் இருக்கு தானே, அந்த வயலுக்குள்ள என்ன செய்யுது, டக்குன்னு ஓடிட்டு. சரியா? அப்போ உங்களுக்கு நான் தெரியும், சோளம் இருக்கிற ஒரு வயல்ல வந்து அந்த சோளம் நல்லா பழுத்துட்டுதுன்னு சொன்னா அந்த இலைகள் எல்லாமே காஞ்சு போய் இருக்கும். சரி, அப்ப அந்த வயலுக்குள்ள வந்து நிறைய ஓடிட்டு. The corn was set on fire and burned up. சரி, அப்ப என்ன நடக்குது, உடனே சோள வயல் அப்படியே தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. சரியா? அப்ப எல்லாமே அதுல எரிஞ்சு நாசமா போயிட்டு தான். பேர்ன்ட் அப்னா எரிஞ்சு போயிட்டு. The fox jumped into the river and ran off as free as a bird. சரியா? அப்ப நிறைய என்ன செய்யுது, அந்த சோளக்காட்டுக்கு போனோடனே அவற்றை வயல் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகுது. நிறைய என்ன செய்யுது, டக்காண்டு போய் ஒரு ஆத்துக்குள்ள போய் குதிக்குது. குதிச்சா என்ன நடக்கும், அந்த பின்னுக்கு கட்டியிருந்த அந்த மெல்லிய குச்சின்னு கட்டில வந்து பிடிச்ச நெருப்பு எல்லாமே தண்ணியில அணைஞ்சிடும். அணைஞ்ச பிறகு என்ன, நிறைய ஒரு பறவையை போல சுதந்திரமா ஓடி போயிட்டு. சரியா? பறவை பறந்து போகும், நிறையால பறந்து போயிடாது தானே, அதால நிறைய என்ன செய்யுது, ஓடி போயிட்டு. சரி, அப்ப இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ரைட்? அப்ப இந்த ஸ்டோரியை வச்சுக்கொண்டு தந்திருக்கிற கொஷின்ஸுக்கு வந்து நீங்க ஆன்சர் கொடுக்கணும். பாருங்க, ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹூ ஹேட் அ பிக் ஃபார்ம், யார்கிட்ட வந்து பெரிய ஃபார்ம் ஒன்று இருந்ததுன்னு கேட்டிருக்கு. சரியா? அப்ப யாருக்கு ஒரு பெரிய ஃபார்ம் இருந்தது, ஃபார்மர் விவசாயிக்கு தான் இருந்தது. அப்ப ஃபுல் ஆன்சர் நீங்க எழுத போறீங்கண்டா த ஃபார்மர் ஹேட் அ பிக் ஃபார்ம்னு எழுதலாம். இல்லாட்டி ஷார்ட் ஆன்சர்ண்டா த ஃபார்மர்னு மட்டும் எழுதலாம். சரியா? வேர் டிட் த ஃபாக்ஸ் லிவ், நரி வந்து எங்க வாழ்ந்து வந்தது, நரி எங்க வாழ்ந்தது, காட்டுல வாழ்ந்து வந்தது. சரியா? அப்ப த ஃபாக்ஸ் லிவ் இன் த வூட். அப்ப நரி வந்து காட்டுல வாழ்ந்து வந்தது. வாட் இட் த ஃபாக்ஸ் ஸ்டீல் ஃப்ரம் த ஃபார்ம். அப்ப நரி வந்து என்னத்தை வந்து என்னத்தை அந்த பண்ணையில இருந்து ஒவ்வொரு நாளும் திருடி கொண்டு போனது.
என்னத்த விவசாயின்னு கோழியில ஒவ்வொன்றை சரியா. அப்ப த ஃபாக்ஸ் ஸ்டோல் ஹென்ஸ் ஃப்ரம் த ஃபார்ம் சரியா. நரி வந்து ஆஹ், கோழிகளை வந்து பண்ணையில இருந்து இடத்துக்கு திருடி கொண்டு போனது. டிட் த ஃபாக்ஸ் டை நரி வந்து இறந்து போனதா. டிட்ன்னு சொல்லி கேட்கல, இறந்து போனதா கேள்வியா கேட்கணும். அப்ப டூ டிட் வந்து கொஷன்ஸ்ல ஸ்டார்டிங்ல வந்துட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்கணும், எஸ்ஸா நோவான்னு கொடுத்துட்டு தான் அங்கால மற்றது கொடுக்கணும் சரியா. அப்ப இங்க என்ன நரி இறந்ததா இல்ல, அப்ப நோ போட்டு ஒரு கமாவால செப்பரேட் பண்ணி போட்டு அங்கால நீங்க காரணத்தை கொடுக்கலாம் சரியா. த ஃபாக்ஸ் டிட் நாட் டை. இட் ran into the river and escaped. அப்போ அது என்ன நடந்தது, நரி வந்து சாகையில் அது வந்து என்ன செய்யுது, ஆற்றுக்குள்ள இறங்கி அதனால் இறங்கினதால என்ன நடக்குது, நரி வந்து தப்பிச்சு போயிட்டு சரி. அப்போ அதை காரணத்தை கொடுத்துருக்க. அடுத்தது ஃபைன் வேர்ட்ஸ் சிமிலர் இன் மீனிங் டு த ஃபாலோவிங் சரியா. அப்போ தந்திருக்கிற வேர்ட்ஸ் இந்த ஃபாலோவிங் வேர்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ரைட். ஜங்கிள்னு சொல்லி சொன்னா என்ன, காடு சரியா. அதுக்கு நீங்க ஃபாரஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பந்தியில தந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா வூடுன்றதை தான் தந்திருக்கிறேன். அப்ப நீங்க வூடுன்றதை தான் கொடுக்கணும். எழுதியமா ஃபாரஸ்ட்னு கொடுத்திருந்தாலும் சரி, ஆனா தந்திருக்கிற ஸ்டோரியில ஃபாரஸ்ட்ன்றது இல்லை, வூடுன்னு தான் கொடுத்துருக்கணும். அப்ப நீங்க வூடுன்றதை ஆட் பண்ணுங்க சரியா. அடுத்தது கேவ். கேவ்னு சொன்னா குகை சரியா. அப்ப குகைக்கு வந்து அதுல டென்னு கொடுத்துருக்கணும் சரியா. அப்ப டென்னுன்றதை தான் கொடுக்கலாம் சரியா. ஜங்கிளுக்கு வூட் அண்ட் ஃபாரஸ்ட் எழுதலாம், இது கேவுக்கு வந்து டென் சரியா. ஓகே, அப்ப இதுதான் டெஸ்ட் நம்பர் 8க்குரிய ஆன்சர்ஸ் ரைட். அடுத்த கேள்வி டெஸ்ட் நம்பர் 9. அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர் சரியா. சரியான ஆன்சர் அண்டர்லைன் பண்ண போறீங்க. யூ டேஷ் வியர் ஹெல்மெட். நீ வந்து கட்டாயம் ஹெல்மெட் வந்து அணிய வேணும். நாங்கள் பைக்கில் போயக்குள்ள கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், ஹெல்மெட் வந்து போட்டு தான் போக வேணும். இப்போ கண்டிப்பாக அண்டைக்குள்ள நாங்கள் அதுக்கு என்ன செய்ப்போம், மஸ்ட் சரியா. யூ மஸ்ட் வியர் அ ஹெல்மெட் சரியா. அடுத்தது வந்து வி டேஷ் டான்ஸ் நவ் ஐ ஹாவ் அ ஸ்ப்ரெயின் லெக் சரியா. அதாவது எனக்கு வந்து நடனம் ஆட இருக்குது, ஆனா வந்து காலில் ஒரு முறிவு ஏற்பட்டு விட்டது சரியா, ஏற்பட்டிருக்கு. அதால வந்து நடனம் ஆட முடியாம போகுது. நாங்க வந்து டான்ஸ் ஆடணும், ஆனா என்னது காலில் எனக்கு ஒரு முறிவு வந்து ஏற்பட்டுட்டுது சரியா. அப்ப நடனம் ஆட வேண்டும் என்று சொல்லிக்க ஒரு விஷயம் வந்து கட்டாயம் செய்யணும்ன்றேக்க அதுக்கு மஸ்ட் சரியா. வேண்டும்னு சொல்லிக்கலாம், அதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணலாம், ஷுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். வி ஷுட் டான்ஸ் நவ் ஐ ஹாவ் அ ஸ்ப்ரெயின்ட் லெக். அப்போ ஷுட்டுன்றது வேண்டும்ன்ற மீனிங்குக்கு வரும், மஸ்ட்ன்றது என்னது கட்டாயம்ன்றதுக்கு வரும் சரியா. அடுத்தது ஷி டேஷ் கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. அவள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஸ்கூலுக்கு போக வேணும் சரியா. அப்ப ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போக வேண்டி இருக்கிறது என்றேக்குள்ள அங்க நாங்க ஹேஸ் டு வந்து பாவிப்போம் சரியா. அடுத்தது இது வந்து டெய்லி நடக்கிறது, நாங்கள் ஸ்கூலுன்றது என்ன கட்டாயம் ஒவ்வொரு நாளும் போய் வர வேணும், ஒவ்வொரு நாளும் டெய்லி இன்டேக்கில் நாங்கள் ஹேஸ் டு பாவிக்கிறோம் சரியா. அடுத்தது தே டேஷ் ஃபாலோ ரூல்ஸ். அவர்கள் வந்து என்ன கட்டாயம் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணத்தான் வேணும். அப்போ ஒரு விஷயம் நாங்கள் வந்து சொல்லேக்கில் வேணும்னு சொல்லலாம், வேணும்னு சொல்லிக்கல ஷுட்டை யூஸ் பண்ணுங்க. மஸ்ட்ன்றது கட்டாயம் இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் நீங்கள் செய்யணும்ன்றேக்கில் அது வந்து மஸ்ட்டுக்கு வேறு சரியா. இப்போ ஹெல்மெட் அணியணும்ன்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு ரூல்ஸ், அதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணத்தான் வேணும். இப்படி வரைக்குள்ள மஸ்ட். அதே மாதிரி ரூல்ஸ்ன்னு ஒன்று இருந்தால் நீங்கள் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணத்தான் வேணும். அதுக்கு நீங்கள் கட்டாயம் மஸ்ட்ன்றது தான் பாவிக்கணும் சரியா. அதே மாதிரி லாஸ்ட்டாக பாருங்க, ஐ டேஷ் ஸ்பீக் ப்ராப்பர்லி. நான் சரியாக பேச வேண்டும். அப்ப வேண்டும் வர்ற இடங்கள்ல நாங்க என்ன செய்யணும், ஷுட்ன்றத கட்டாயம் யூஸ் பண்ண வேணும். அப்ப ஐ ஷுட் ஸ்பீக் ப்ராப்பர்லி சரியா. ஓகே, அடுத்த கேள்வி டெஸ்ட் நம்பர் 10 சரியா. டெஸ்ட் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக படிச்சவங்களோட சிலபஸில் இருக்கிற விஷயம்தான். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் அட்வர்ப் சரியா. நீங்கள் வேர்பை வந்து
ஃபார்மட் பண்ணி போடக்குள்ள அது வந்து அட்வர்பா மாறுது. இதுல ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்கணும். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், எந்த அட்வர்ப் வந்து சூட்டபிளா இருக்கும்னு கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? மை டேஸ் ஆர் பிரிட்டி ருட்டீன். சரியா? நான் வந்து என்னுடைய தினசரி வாழ்க்கை மிகவும் அழகானது. சரியா? ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து ஒரு ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீன் செட் பண்ணித்தான் போறது. அப்ப அதால என்ன ஆஹ் எப்பவுமே என்னுடைய ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு நிலையா ஒரு ஒரு ஒழுங்குல வந்து போய்க்கொண்டு இருக்கிறதா. சரியா? ஐ ஆம் ஆன் டைம் ஃபார் ஸ்கூல் எவ்ரி டே. சரியா? நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்து டைமுக்கு போவேன். சரியா? ஐ நார்மலி கெட் லேட். சரியா? ஆஹ் அடுத்த வசனம் சரிதானே? ஐ நார்மலி கெட் லேட். தட் இஸ் ஒன்லி இஃப் ஐ மிஸ் த ஸ்கூல் பஸ். சரியா? அதாவது ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணினா நான் வந்து லேட்டா போவேன். சரியா? அதாவது ஸ்கூல்ல ஸ்கூல் பஸ்ஸை எப்பயாச்சும் மிஸ் பண்ணேக்குள்ள என்ன நடக்குது, அவர் வந்து லேட்டா வந்து போறார் ஸ்கூலுக்கு. சரியா? டூ யூ ஆல்வேஸ் கோ டு ஸ்கூல் பை பஸ். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்து பஸ்லயா போவீங்கன்னு கேட்டிருக்கு. சரியா? அவர் கிளாஸ் டீச்சர் யூஷுவலி டெல் அஸ் டு கம் டு ஸ்கூல் ஏர்லி. எங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து எப்பவுமே என்ன செய்வா, எங்களுக்கு வந்து ஏர்லியா ஸ்கூலுக்கு வர சொல்லி சொல்லுவா. ஷீ சேஸ் இட்ஸ் அ குட் ஹேபிட். அது ஒரு நல்ல பழக்கம் என்று அவ சொல்லி இருக்கிறா. மை மதர் ரேர்லி அலோவ்ஸ் மீ டு ஈட் ஃப்ரம் த கேன்டீன் பிகாஸ் ஷீ இஸ் வெரி கீன் அபவுட் டேக்கிங் ஹெல்தி ஃபுட். எங்களோட அம்மா வந்து எப்பயாச்சும் ரேர்லின்னா குறைவாக தான் எங்களை அலோவ் பண்ணுவா கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு. ஏன்னு சொன்னால் அது வந்து உடம்புக்கு ஹெல்தி இல்லைன்றதால வந்து அம்மா வந்து குறைவாக எப்பயாச்சும் இருந்துட்டு மட்டும் கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவான். பட் சம்டைம்ஸ் ஐ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டு த கேன்டீன் டு ஈட் யோகட் ஓ ட்ரிங்க் அ பேக்கெட் ஆஃப் மில்க். சில நேரங்களில் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கேன்டீனுக்கு போய் அங்கே ஜோக்கெட்டும் சாப்பிட்டு ஒரு பால் பேக்கெட்டும் குடிப்பேன்னு சொல்லிடு. ஐ ஓகே, இதுல வந்து பாருங்க பிள்ளையர், இதுல மை டேஸ் ஆர் பிரிட்டி ரொட்டீன். ஐ ஆம் ஆன் டைம் ஃபார் ஸ்கூல் எவ்ரி டே. இங்க வந்து ஐ நெவர் கெட் லேட்னு வரும். சரியா? ஐ நெவர் கெட் லேட். லாஸ்ட்ல ஐ நார்மலி ஈட் ஹாப்பி ஜோக்கர் பிகாஸ் ஐ லவ் த டேஸ்ட். சரியா? எப்பவுமே வந்து ஹாப்பி ஜோக்கெட்டை தான் வந்து அவர் விரும்பி சாப்பிடுவாராம். ஏன்னு சொன்னா அவருக்கு அது மிகவும் பிடிக்கும்ன்றதால. சரியா? அப்ப அந்த ஆன்சர் மட்டும் இதுல நார்மலின்றது வந்து நெவர் வரணும். நெவர் வந்து நார்மலின்னு வரும். சரியா? ஓகே, இது வந்து டெஸ்ட் நம்பர் 10. சரியா? அடுத்த கேள்வி கடைசி. இது வந்து எஸ்ஏ எழுதுற கேள்வி. சரியா? ரைட். எஸ்ஏ பாத்தீங்கன்னா ரைட் அ ஷார்ட் எஸ்ஏ யூசிங் 100 to 150 வேர்ட்ஸ். யூஸ் த கிவன் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு எஸ்ஏ ஒன்று நீங்கள் எழுதணும். ஏதாவது ஒன்று வந்து பிளேஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து நான் சிகிரியா பற்றி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் அனுராதபுரம் புலனர்வு எது வேணுனாலும் எழுதலாம். அடுத்த ஹெடிங் என்ன, சேவ் அவர் கண்ட்ரி. கீ பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அபவுட் த கண்ட்ரி, ஃபேமஸ் பிளேசஸ், டிஸ்கிரைப் த பியூட்டி. சரியா? எங்களோட நாட்டின் அழகையும் பிரபல்யமான இடங்களையும் மற்றது எங்களோட நாட்டை பற்றியும் சொல்ல வேணும். அதில் மேலே பார்த்ததுல பிளேஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட்ல சிகிரியா பற்றி சொல்ல போறீங்கன்னா அந்த நீங்கள் எந்த இடத்தை பற்றி சொல்ல போறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லி போட்டு அது எங்கே இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் அந்த பிளேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண வேணும். சரியா? அப்ப பாருங்க, சிகிரியா இஸ் அ ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் சைட் இன் ஸ்ரீலங்கா. இலங்கையிலேயே மிகவும் வரலாற்று சிறப்பு மிகுந்த பிரபலியமான ஒரு இடமா சிகிரியா இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த சென்ட்ரல் மாத்தலே டிஸ்ட்ரிக்ட் நியர் த டவுன் ஆஃப் தம்புள்ள. தம்புள்ள டவுனுக்கு பக்கத்துல மாத்தளை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மத்திய, அதாவது சென்ட்ரல் மாத்தளை டிஸ்ட்ரிக்ட். சரியா? மாத்தளைன்னா மத்திய பகுதியில வந்து தம்புள்ளைக்கு பக்கத்துல வந்து சிகிரியா வந்து இருக்குது. சிகிரியா இஸ் ஆல்சோ கால்ட் த லயன் ராக்
because of the gear lion shaped structure at its entrance. சரியா? அப்ப சிகிரியாண்ட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிங்கத்தின் வடிவில் இருக்கிறதால அதை வந்து சிங்கத்தின் பாறைன்ற மாதிரி அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. சரியா? திஸ் ஏன்ஷியன்ட் ராக் fortress was built by King Kasiyappa in the 5th century and is surrounded by beautiful gardens, water fountains and frescoes. சரி, அதாவது இந்த சிங்கராஜவனம் வந்து காசியப்ப அரசரால வந்து 5ஆம் நூற்றாண்டுல வந்து உருவாக்கப்பட்டது. அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகான கார்டன்ஸ் இருக்குதா, மற்றது தண்ணீர் பாயிற அந்த இடங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அது எல்லாமே அந்த சிங்கராஜவனத்துக்குள்ள வந்து சிகிரியாக்குள்ள வந்து இருக்குது. சரியா? Visitors can climb the rock to see the remains of the king's palace at the top and enjoy a breathtaking view of the surrounding countryside. Sigiriya is not only an architectural wonder but also a place that tells stories of the past. It attracts many tourists every year and is recognized as a UNESCO World Heritage Site. சரியா? அப்ப சிகிரியான்றது வந்து தனியா ஒரு தொல்பொருள் வாய்ந்த ஒரு இடம் மட்டுமே இல்லாம அது வந்து எங்களோட நாட்டின் பழைய கதைகளை வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் சிகிரியா. சரியா? அப்ப அதால இந்த சிகிரியான்றது வந்து நிறைய சுற்றுலா பயணிகளால என்னது சுற்றுலா, அதாவது சுற்றுலா விடுதி மாதிரி தான் அது. வெளிநாட்டுல இருந்து வர்றாக்கள் எல்லாம் வந்து பார்வையிட்ட ஒரு இடம். அப்ப அதால நிறைய டூரிஸ்டால இது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்க்கப்படுறது. சரியா? அப்ப இதை வந்து யுனெஸ்கோன்ற உலகத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதால இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி விட்டுருக்கணும் சிகிரியான்ற பிளேஸ. சரியா? இது வந்து சிகிரியா பற்றின. அடுத்தது வந்து சேவ் அவர் கண்ட்ரி. ஸ்ரீலங்கா இஸ் அ பியூட்டிஃபுல் ஐலாண்ட் கண்ட்ரி லொக்கேட்டட் இன் சவுத் ஏசியா. அப்ப தென்னாசியாண்ட அழகான ஒரு நாடு தான் வந்து இந்த இலங்கை. சரியா? இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிச் கல்ச்சர், ஹிஸ்டரி அண்ட் நேச்சர் பியூட்டி. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற கலாச்சாரம், வரலாறு, எல்லா இயற்கை அழகு எல்லாமே இதை பற்றி சொல்லுது. The country is famous for its ancient cities like Anuradhapura and Polanaruva, the Sigiriya Rock Fortress, and sacred places such as the Temple of the Tooth in Kandy. சரியா? அப்ப இந்த எங்களோட நாட்டுல பிரபல்யமாக நிறைய இடங்கள் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா அனுராதபுரம், புலனருவ, சிகிரியா, அதுக்கப்புறமா நிறைய அந்த கண்டியில இருக்கிற புத்த மன்னர்கள பற்கள் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள், மற்றது தமிழ் ஆலயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஸ்ரீலங்கா இஸ் ஆல்சோ பிளஸ்ட் வித் ஸ்டன்னிங் பீச்சஸ், lush green tea plantation and wildlife parks like Yala and Udawalawe. சரியா? அப்ப எங்களோட நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கால வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது, மற்றது நல்ல தேயிலை உற்பத்தி செய்யற இடங்கள் இருக்குது, மற்றது என்ன பறவைகள் சரணாலயம், மிருகங்கள் சரணாலயம் எல்லாம் நிறைய இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு யாழ, உடவளவ மாதிரி. ரைட்? இட்ஸ் மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் மேக் த சீனரி பிரீத் டேக்கிங். அப்ப எங்களுக்கு வந்து அது எல்லாமே பார்வையிடுறதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதம். அப்ப மலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே அங்கே இருக்குது. அவர் கண்ட்ரி இஸ் அவர் ப்ரைட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் பொல்யூஷன், deforestation and other harm. சரியா? அப்ப எங்களோட நாடு வந்து மிகவுமே கொடுத்து வச்சிருக்கு. அதுல வந்து எங்களோட நாட்டின் வளங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்ப எங்களோட நாடை காடழிக்காம, டீஃபாரஸ்டேஷன் சொன்னா காடழிக்காமலும் வேற பாதிப்புகள் ஏற்படாமலும் மாசுபடுத்தாமலும் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. By keeping our rivers, forests and cities clean, we can preserve the natural beauty for future generation. அப்ப இந்த ஆறுகள், காடுகள், மற்றது சிட்டிஸ்னா நகரங்கள் எல்லாத்தையுமே நாங்க கிளீனா வச்சிருக்கணும். அதை வந்து நாங்க அப்படியே எங்களோட எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்க வேணும். Everyone should take part in saving our country so that it remains healthy, green and beautiful. அப்ப எல்லாருமே இதுல ஒரு பாட்டு எடுத்து இதுல ஒரு பங்கு வகிச்சு எங்களோட நாட்டை வந்து நாங்கள் கவனமா சேவ் பண்ண வேணும். அப்ப அதை மனசுல வச்சுக்கொண்டு அதை நாங்கள் ஒரு ஹெல்தியான, கிரீனான, ஒரு அழகான நாடா வந்து மாற்ற வேண்டியது எங்கள் எல்லாருடையுமே கடமைன்னு சொல்லிடும். சரியா? இப்ப 2 ஹெடிங்ல எது ஈஸியா இருக்கோ அதை சூஸ் பண்ணி எழுதலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து ஈஸியா இருக்கும்,
அப்படியான ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் வந்து சில நேரம் உங்களுக்கு கொடுக்கலாம் எஸ்ஏஸ்க்கு. சரியா? அப்போ இவ்வளவு தான் உங்களோட ஃபுல் பேப்பர். இதில் எல்லாமே நார்மலாக ஈஸியான கேள்வி தான் போட்டிருந்தது. அதால் ஓரளவு செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரைட்? ஓகே, அப்போ இதோட இங்கிலீஷ் கிளாஸ் பேப்பர் டிஸ்கஷன் வந்து முடியுது. அடுத்த கிளாஸ் வந்து நிச்சயம் பார்ப்போம். சரி, அடுத்த பாடத்துக்கு வந்து மற்ற பாடத்தை விளங்கப்படுத்த விடுறோமா? சரி, அப்போ இதோட ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூடா.